இன்றைக்கி ஏர் ஃப்ரை சீரிஸ் எபிசோட் 3ல் நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த சாக்கோ கேக். வாங்க நம்ம ஈஸியாக பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஏர் ஃப்ரை சீரீஸில் எபிசோட் 3. இன்றைக்கி நான் சாக்கோ கேக் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் எக்லெஸில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கலாம். கரெக்டாக 120 கிராம்ஸ் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 100 கிராம்ஸ் வந்து பவுடர் சுகர் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் 120 கிராம்ஸ் வந்து கேர்டு, ஹேட்ஸ் அண்ட் கேர்டு எதுனாலும் ஓகே தான். அப்புறம் 60 ml வந்து மில்க்கு, கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு செட் பண்ணி மில்க்கு. எப்படின்னா மில்க் எடுத்து வெளியில் வச்சுருங்க, ஒரு 15 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், 60 ml வந்து ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நம்ம வெட் பேட்டர் தனியாக, ட்ரை பேட்டர் தனியாக நம்ம பண்ணிவிட்டு நம்ம இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஏர் ஃப்ரைட் சீரீஸில். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பேட்டர் பண்ணிடலாம். அதுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து போட்டுடலாம். எவ்வளோ கிராம் போடணுங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், லாஸ்ட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இதை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி தான் போடணும், அப்படி இல்லைனா ரொம்ப கட்டி கட்டியாக விழுந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூணுமே மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம அதே மாதிரி பண்ணுவோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி போடல, ஸோ அதனால் நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணி போட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங் போடும்போது ஒவ்வொன்றா ஃபில்ட்ரு பண்ணி போடுங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வெட் பேட்டர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெட் பேட்டர் பண்ணிடலாம். அதுக்கு 120 கிராம்ஸ் வந்து கேர்டு எடுத்துக்கோங்க. இது எந்த கேர்ட்னாலும் ஓகே தான், நான் இங்கே ஹேட்ஸன் எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்து 100 கிராம்ஸ் வந்து சுகர் பவுடர், இதையும் வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போட்டுருவோம். கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நீங்கள் வந்து இதை கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா தயிரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம எக்கு வந்து யூஸ் பண்ணல, ஓகேவா? எக்லெஸ் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரும் கேர்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரீமி பேஸ் வந்து கிடைக்கும். இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்னும் கொஞ்சம் ஆயில், மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறேன். வெண்ணிலா எசன்ஸும் வினிகர், அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ். ஓகேவா? ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து கேர்டும் சுகரும் போட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன 60 ml வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதோடு சேர்த்து நம்ம வெண்ணிலா எசன்ஸும் 1 டீஸ்பூன் வந்து ஊற்றிடுவோம். இதோடு சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வந்து வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து
நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை பேட்டரை இந்த வெட் பேட்டரோட போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ என்ன பண்ணலாம், வெட் இன்க்ரீடியண்ட்டோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டை போட்டுடலாம். போட போட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஸ்மூத் ஆகிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிற மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மில்க் ஊற்றுங்க, ஓகேவா? நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஊற்றிக்கோங்க. இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோம். நல்லா இது வந்து நம்ம கேக் பண்ணுற அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. நான் பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து தெரியும். சொன்னேன்ல, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வரணும், ஓகேவா? பாருங்கள். ஸோ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, கேக் வந்து நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம் 5 மினிட்ஸுக்கு. ஒன் 160 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ஸோ ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், கேக் மோல்டில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு பட்டரை வந்து ஆட் பண்ணிடுவோம். நல்லா எல்லா சைடுமே போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஏன் போடுறோன்னா வந்து நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் இப்போ ஊற்றிடுவோம். ஓகே, இப்போ கேக் மோல்டில் வந்து நம்ம பேட்டரை ஊற்றிடுவோம். ஸோ ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், மேலே வந்து டாப்பிங்ஸ் ஏதாவது போடலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ ஓகே, செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு கேக் ரெடி பண்ணிடுவோம். நீங்கள் எந்த ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தாலும் இதுதான் செட்டிங்ஸு. நான் அந்த செட்டிங்ஸ் வந்து இந்த வீடியோவோட இதுலேயும் நான் கொடுக்குறேன். இப்போ இதை கரெக்டாக வந்து நம்ம சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம உள்ளே வச்சுருவோம். இந்த கேக்கோட செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி கேக்கோட இதில் வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக 160 வச்சு டைமிங் வந்து 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வைங்க. 10 மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, மேலே வந்து பர்ன் ஆகாமல் இருக்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். பிஸ்மில்லா. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக தண்ணியில் இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி வந்து இது பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மோல்டை உள்ளேருந்து எடுத்துக்குவோம். ஸோ பாருங்கள், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வந்து வெளியில் வச்சு ஓரளவு கூல் பண்ணிக்குவோம். கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையர்லேருந்து எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே ஒரு மாதிரி பேர்ன் ஆன ஃபீல் இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு அப்படி தெரியலை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஏர் ஃப்ரை சீரீஸில் நான் என்ன ரெசிபி பண்ணணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷைகுல் பார்வையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய்.